வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டின் முதல் உலக யோகாசன விளையாட்டுப் போட்டியில் காணொலி வாயிலாக இணைய இருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இதில் பங்கேற்பவர்களுக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை திரிபுராவிற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது புஷ்பபந்தா அரண்மனை தங்கும் விடுதி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் லங்கமூராவில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் ராணுவ முகாமை பார்வையிடுகிறார். மேலும் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மால்வியா நகர் உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 இந்தியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வாரணாசியில் G20 கூட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று மற்றும் நாளை நடைபெறும் பிரிக்ஸ் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டமும் அங்கு நடைபெற உள்ளது. சீனா, பிரேசில், எகிப்து மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று கோவாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கால்பந்து தரவரிசையில் 69வது இடத்தில் இருக்கும் இந்தியா 6 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.